சென்னை பெருங்குடியில் குடிநீர் சேமிப்பு தொட்டியின் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அருகில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்குள் தண்ணீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆதாம் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆதாம், மேலும் விவரங்கள். வணக்கம் சூர்யா. சென்னை பெருங்குடி டெலிபோன் நகர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தெருவில் 45 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. இதிலிருந்து பெருங்குடியில் சுமார் 2000 வீடுகளுக்கு 600 டயாமீட்டர் விட்டம் கொண்ட குழாய் வழியாக தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு குழாயில் கசிவு ஏற்பட்டுள்ளது. இதனை குடிநீர் வாரியம் சார்பில் சரியாக செய்யப்பட்டுள்ளது. நேற்று மாலை சுமார் 5 மணி அளவில் அதே இடத்தில் புதைக்கப்பட்டிருந்த குழாய் உடைப்பு ஏற்பட்டு 45 லட்சம் லிட்டர் குடிநீர் கண்ணிமிக்கும் நேரத்தில் வீணாகி சாலையில் கரண்டோடும் வெள்ள போல் பாய்ந்தோடியது. அருகில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த கார் டயர் மண் மூடியபடி வெளியே எடுக்க முடியாமல் புதைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 4 இருசக்கர வாகனமும் தண்ணீரில் மூழ்கி சேதமானது. மேலும் அடுக்குமாடி குடியிருப்பின் சுற்றுச்சுவர் தண்ணீரில் வேகத்தால் உடைந்து சேதமடைந்து அருகில் இருந்த மின்வாரிய கடைக்கால் மண் அரிப்பு ஏற்பட்டு அடுக்குமாடி குடியிருப்பின் மீது சாய்ந்தது. அப்பொழுது மின்மாற்றம் வெடித்து தீப்பற்றி எரிந்தது. மேலும் இந்த பகுதியில் உள்ள பல்வேறு வீடுகளில் குடிநீர் புகுந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அங்குள்ளவர்கள் கூறுகையில் ஒரு மினி சுனாமி பாய்ந்தது போல இருந்ததாகவும் தண்ணீர் ஆர்ப்பரித்து வெளியேறிய காட்சியை பார்க்கும்போது அச்சம் இருப்பதாக கூறியுள்ளனர். சூர்யா, விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஆதாம். இந்த சம்பவம் குறித்து அப்பகுதி மக்கள் அளித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஆக்சுவலி நான் இங்கே சீமந்தம் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். ஸோ டெய்லி இங்கே தான் வாக்கிங் போயின்னு இருப்பேன். நேற்றுக்கு ஒரு நாள் செக்கப்புக்காக வடபழனி போயிருந்தேன். ஸோ அப்போ தான் அங்கே எனக்கு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. ஸோ பார்த்ததுமே ரொம்ப பயந்துட்டேன், என்ன இப்படி இருக்குது, ஸோ யாருமே வராதிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் தான் அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு காலையிலே வந்தேன். ஸோ வந்து பார்த்தா இப்படி இருக்குது. சீக்கிரமாக யாராவது நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் யாருமே வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சீக்கிரமாக ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன். நேற்று வந்து ஜேசிபி வச்சு நோண்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ 5:30 இருக்கும். அப்போ வந்து அது வந்து அந்த வால் இருந்திருக்கு. அந்த வால் வந்து உடஞ்ச உடனே ஃபுல்லாக அந்த தண்ணி கொப்பளிச்சு வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. வெளில வந்தோடனே அந்த செவுரு உடஞ்சிருச்சு. செவுரு வந்து உடஞ்ச உடனே அந்த டிரான்ஸ்ஃபார்மர் உடஞ்சி அதுலேருந்து தீ வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்ததில் அந்த ப்ரெஷரில் வந்து அதுவும் அணைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வீடு மேலே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து ஒரு சம்ப் டேங்க்கும் வந்து உடஞ்சி வெளில போயிடுச்சு. அங்கே இருந்த பைக்கும் வந்து அப்படியே உள்ளே புதஞ்சிடுச்சு. 2-3 பைக்கெல்லாம் இன்னும் புதஞ்சு தான் இருக்குது. இன்னும் யாருமே எடுக்க வரல, எந்த அதிகாரியுமே வரல. நேற்று நைட்டு மட்டும் கரண்ட் மட்டும் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதனால இப்போ தண்ணியும் இல்லை, எதுவும் இல்லை. இப்போ ஏதாச்சும் அவசரம்னா வெளிலையும் போக முடியல. இப்போ எந்த காரும் பைக்கும் எதுவுமே எடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 6:30க்கு பெரிய சவுண்டு ஒன்று கேட்டுது. என்னென்னா ஒரு பாம்பு வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுது. அந்த சவுண்டு கேட்டோடனே நாங்களாம் பவர் அப்போ ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருந்தது. சரி கிளம்பி இங்கே வந்தால் அங்கே ஃபுல்லாகவே தண்ணி. எங்களால் இந்த இடத்த ரீச்சே பண்ண முடியல. ஸோ இப்படி வரலான்னு பார்த்தாலும் இந்த சைடும் வர முடியல. அப்புறம் பார்த்தா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் உடஞ்சி இருந்தது, செவுரெலாம் கொஞ்சம் இடிஞ்சு இருந்தது. அப்புறம் நாங்கள் ஒரு 7 மணி 7:30க்கு வந்து பார்க்கும்போது அப்படி இருந்தது. இப்போ காலையில் வந்து பார்க்கும்போது தான் இந்த வீட்டு உள்ள இவ்வளோ பெரிய, ஏன்னா இந்த சைடே வர முடியல எங்களால். அந்த அளவுக்கு வந்து அந்த தண்ணி வந்தது. ஏன்னா இது வந்து 45 லட்சம் லிட்டர் டேங்க். இது நெம்மேலியிலேருந்து வாட்ரு வந்து ஃபுல்லாக வந்து இதில் தான் பம்ப் ஆகி நம்மளோட சவுத் சென்னை ஃபுல்லாக சைதாப்பேட்டை வரைக்கும் போகுது. ஸோ அதோட லைன் வந்து இங்கே தான் இருக்குது, மெயின் லைன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஜேசிபி வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்பயே நான் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பைப் இருக்குது, தண்ணி போகிற பைப்பு, மெயின் லைனே இங்கே தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்து வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா இந்த ஸ்ட்ரோம் வாட்டர் ஆரம்பிச்சதுலேருந்து இவங்க இந்த வேலையை தான் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கெங்கே லைன் போகுது எதுவுமே தெரியல அவங்களுக்கு.